வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு: தான் யோசிக்கும் வஞ்சனையை தன் உபாயத்தினால் வாய்க்கச் செய்வான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். கடவுள் வாய்க்கச் செய்வார். போதகரின் ஜெபத்தோடு சொந்த வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தான் ஜான். நாட்கள் நகர நகர கடவுளின் ஆசீர்வாதத்தினால் அவனது வியாபாரம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இதனால் சொந்தமாக அழகான வீடு வாங்கினான். பிள்ளைகளை வசதியான பள்ளியில் படிக்க வைத்தான். பணம், சேமிப்பு, உல்லாச பயணம் என்று சுகபோகமாக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் வருடங்கள் சில உருண்டோடிய பின்னர் செழிப்பான வாழ்க்கையில் வறட்சி ஏற்பட ஆரம்பித்தது. சேகரித்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக கைவிட்டு போயின. தனது தொழிலில் இழப்பு ஏற்பட காரணம் என்ன என்ற கேள்வியோடு அநேக நாட்களுக்கு பின்னர் போதகரிடம் சென்றான். அந்த போதகர் 1ஆம் சங்கீதத்தை ஜானுக்கு விளங்க வைத்தார். அப்போதுதான் ஆரம்பத்தில் தான் கடவுளோடு கொண்டிருந்த உறவுக்கும் தற்போதுள்ள தன் நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தான் ஜான். தன் நிலைமைக்குரிய காரணத்தை புரிந்து கொண்டான். அவன் மனங்கசந்து திரும்பவும் தன் வாழ்வை கடவுளோடு இணைத்து கொள்ள தீர்மானித்தான். கடவுள் மீண்டும் அவன் செய்வதையெல்லாம் வாய்க்கச் செய்தார். தியான பகுதியில் ஒரு கொடிய தலைவன் தான் யோசிக்கும் வஞ்சனையை உபாயத்தினால், அதாவது தந்திரங்களினால் வாய்க்கச் செய்வான். தன் இருதயத்தில் தன்னை உயர்த்துவான். பயமின்றி இருக்கும் பலரை அழிப்பான். அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். ஆயினும் அவன் முறித்து போடப்படுவான். அவன் மனித கரங்களால் அல்ல, தெய்வீக சக்தியால், கடவுளால் அழிக்கப்படுவான் என்றும் முன்னறிவிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எது செய்தாலும் அது வாய்க்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு நேர்மையாக, உண்மையாக வாழ்ந்தால் கடவுள் நாம் செய்யும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அவருக்கு, அவரின் மக்களுக்கும் எதிராக வஞ்சகமாக, தந்திரமாக செயல்படும்போது கடவுள் நம்மை அழித்து விடுவார். இதை புரிந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, நான் செய்வதை நீர் வாய்க்கச் செய்யும்படிக்கு என் வாழ்வு அமைந்திட அருள்தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எப்போது கடவுள் நாம் செய்யும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார்? எப்போது கடவுள் நாம் செய்யும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.